மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, காவேரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்துவிடக் கூடாது அப்படின்னு கர்நாடக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததே திமுக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. காலம் காலமாக தமிழ்நாட்டுக்கு காவேரி நீரே திறந்து விடக்கூடாது என்று தொடர்ச்சியாக கர்நாடகால எந்த முதலமைச்சர் வந்தாலும் திமுக தான் போன் பண்ணி அவங்க கிட்ட பேசி தண்ணி திறந்து விடாதீங்க, அப்படி திறந்து விட்டீங்கன்னா அது ஆளுங்கட்சிக்கு சாதகமா போயிடும் அப்படின்னு திமுக அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை நிர்மல்குமார் அவர்கள் குற்றச்சாட்டா வச்சிருக்காரு. சரி, இப்ப இவர் சொன்னதன் பின்னணி என்ன அப்படிங்கறத நாம பார்க்கணும். இவர் சொன்னது உண்மையா, உண்மையிலேயே திமுக இப்படிதான் செஞ்சாங்களா அப்படிங்கறதெல்லாம் நாம வரிசையா பார்க்க போறோம். அதாவது காவேரி பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு முதல் காரணமே திமுக தான். காமராஜர் அவர்கள் காலத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, அதாவது பிரிட்டிஷ் பீரியட்லயே ஒரு 50 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது மைசூர் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி கவர்மெண்ட்டுக்கும் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி இவ்வளவு டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும், அதாவது மெட்ராஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் முடிய போற நேரத்துல முதலமைச்சரா இருந்தது கருணாநிதி. அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் விட்டது கருணாநிதி. அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க சொல்லி இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்ட பொழுது, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, அதனால நாம இதெல்லாம் சரி பண்ணிடுவோம், கர்நாடகா நமக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க, அதை புதுப்பிக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு பேசினது கருணாநிதி. அது மட்டும் இல்லாம கர்நாடகாவுல 3 அணைகள் காவிரி மேல கட்டிருக்காங்க. அதாவது கிருஷ்ணராஜசாகர் மட்டும்தான் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரிட்டிஷ் பீரியட்ல கவர்மெண்ட் பர்மிஷனோட கட்டினது. அதுக்கப்புறம் இந்தியான்னு ஒரு நாடு உருவானதற்கு பிறகு, மாநிலங்கள் பிரித்ததற்கு பிறகு அணை கட்டுவதற்கு பர்மிஷனே கிடையாது கர்நாடகாவுக்கு. ஆனால் திமுக ஆட்சிக்கு இருந்த அந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்து 3 அணைகளை கட்டினாங்க. எப்பெல்லாம் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் அங்க அணை கட்டினாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய திமுகவின் ஆதரவோடு அங்கே அணை கட்டப்பட்டிருக்கிறது. கர்நாடகா அணை கட்டிக்கிட்டோம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொன்னதும் இதே திமுக கவர்மெண்ட் தான். ஆனா இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுங்க. இவனுங்க பண்ண சூழ்ச்சி, இவனுங்க பண்ணின துரோகம் எதையுமே நம்ம மக்கள் கிட்ட இருந்து அப்படியே மறைச்சிட்டானுங்க. நம்ம மக்களை சினிமா, அந்த கேளிக்கை அதுக்குள்ளேயே வச்சிருந்தானுங்க. அவனுங்க என்ன பண்றானுங்க, டெல்லியில அவனுங்க என்ன பண்றானுங்க திமுக காரன், அது எதையுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத மாதிரியே பண்ணிட்டானுங்க. இந்த மக்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எதுவுமே இந்த மக்களுக்கு தெரியல. இன்னமும் வெள்ளந்தியா திமுகவை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு. சரிங்களா? இந்த குடும்பம் தன்னோட சுயநலத்துக்காக கனிம வளத்தை வெட்டி எடுக்கணும், கொள்ளடிக்கணுங்கிறதுக்காக தமிழர் விரோதம். இந்த குடும்பத்துக்கு தமிழர்களே பிடிக்காது. இந்த கூட்டம் நீங்க எவ்வளவு அணை வேணாலும் கட்டிங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லைன்னு சொன்ன கூட்டம் இந்த கூட்டம். இப்ப இவங்க திமுக எப்பெல்லாம் எதிர்கட்சியா இருக்காங்களோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு போன் பண்ணி தண்ணியை திறந்து விடாதீங்க, அப்படி திறந்து விட்டீங்கன்னா அது அதிமுகவுக்கு சாதகமா போயிடும், ஜெயலலிதாவுக்கு சாதகமா போயிடும், அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வர முடியாது, மக்கள் ஜெயலலிதாவை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால தண்ணி திறந்து விடாதீங்க அப்படின்னு வேணும்னே கர்நாடகா கிட்ட பேசின கூட்டம் தான் இந்த கருணாநிதி குடும்பம். சரிங்களா? அதைத்தான் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. எப்பெல்லாம் எதிர்கட்சியா திமுக இருக்கோ அப்பெல்லாம் காவேரி பிரச்சனை வரும். நல்லா பாருங்க, இதற்கு முன்னால காவேரி பிரச்சனை 2016 மிகப்பெரிய அளவுல வந்துச்சு. அப்பெல்லாம் அதிமுக ஆட்சி. 2016 கலவரம் வந்தது. அப்ப இங்க திமுக தமிழ்நாட்டுல எதிர்கட்சி. அப்பெல்லாம் ஜெயலலிதாவை எல்லாரும் திட்டினாங்க. பாருங்க, கர்நாடகாவில் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், ஜெயலலிதாவால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு மக்கள் ஜெயலலிதாவை திட்ட ஆரம்பிச்சாங்க. இதுதான் திமுகவுக்கு வேணும். ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்களோட சுயநல அரசியலுக்காக இவங்க எப்பெல்லாம் எதிர்கட்சியா இருக்காங்களோ அப்பெல்லாம் கர்நாடகாவில போன் பண்ணி தண்ணி திறந்து விடாதீங்க, வேணும்னே பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை திறந்து விடாம அங்க தடுத்து வச்சுட்டு, இங்க பாருங்க கர்நாடகாரன் தண்ணி கொடுக்கல, ஜெயலலிதாவால தண்ணி வாங்கி தர முடியல, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வாங்கி தரோம் அப்படிங்க வேண்டியது. இவங்க உடனே ஆட்சிக்கு வந்த உடனே அங்க தண்ணியை திறந்து விடுறது. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே இப்ப கடைசி 5 வருஷமா திமுக ஆட்சியில இருந்தது, காவேரி தண்ணி வந்தது. ஆனா இவ்வளவு எதிர்ப்பு இல்ல, எதிர்ப்பு கொஞ்சம் கம்மியாவே இருந்துச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதை இவங்க ஒரு அரசியலாவே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நாங்க இருக்கும்போது நாங்க தண்ணியை கொண்டு வந்துருவோம்ப்பா, நாங்க ஆளுங்கட்சியா இருந்தோம்னா. இப்ப மத்தவங்க எல்லாம் ஆளுங்கட்சி ஆயிட்டாங்கன்னா அவங்களெல்லாம் தண்ணி கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா நாங்களாம் கர்நாடகாவுக்கு போன் பண்ணி தடுத்து நிப்பாட்டி வைப்போம். இதுதான் அரசியல். சோ இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசியலை தன்னோட சுயநலத்துக்காக
இந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு பிச்சை எடுக்க வச்சுச்சு இந்த குடும்பம். இவங்க மட்டும் இல்ல, 2 திராவிட கட்சிகளுக்குமே இது பொருந்தும். அதிமுகவையும் நான் அப்படியே ரொம்ப நல்ல கட்சி அப்படின்லாம் சொல்லிட மாட்டேன், சரிங்களா? சில அரசியல் ரீதியா நிறைய விஷயங்கள்ல திமுகவை கம்பேர் பண்ணும்போது அதிமுக நல்ல கட்சி தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு சில விவகாரங்கள்ல இவங்க திமுகவோட செஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதுதான் அதிமுகவுக்கு கெட்ட பேரை உண்டாக்குச்சு. அதாவது நம்ம 2 பேரும் ஆளணும், நடுவுல யாரும் வந்துட வேண்டாம், நீ உன்னை நான் தூக்கி ஜெயில வைக்க மாட்டேன், உன் மேல இருக்க ஊழல் வழக்குகளை நான் எடுக்க மாட்டேன், அதே மாதிரி நான் ஆட்சியில் இருக்கும்போது ஏதாவது ஊழல் பண்ண நீயும் கண்டுக்க கூடாது அப்படிங்கிற அந்த மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அதிமுகவிற்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தியது. அதனாலதான் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. 2 திராவிட கட்சியும் அண்டர் கிரவுண்ட்ல ஒத்துமையா இருக்காங்க. போதும், இனிமே இவங்க 60 வருஷமா நாட்டை ஆண்டது, புதுசா மாத்தி ஓட்டு போடுவோம்னு தான் இப்ப விஜய் அவர்களுக்கு இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதனாலதான் திராவிட கட்சிகளின் சகாப்தம் இதோட முடிவுக்கு வந்துச்சு. இப்பவும் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் பொழுது திமுக என்ன செஞ்சதோ அதையே தான் இப்ப எங்களுக்கு செய்யறாங்க. இப்பவும் DK சிவகுமார் கிட்ட ஸ்டாலின் பேசிக்கொண்டு இருக்கிறார், பேசிக்கொண்டு தண்ணீரை திறந்து விடாதீங்க அப்படின்னு தான் ஸ்டாலின் சொல்றாரு. இந்த தகவல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட் உளவுத்துறை மூலமா எங்களுக்கு தகவல் வருது அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றாரு. அப்போ ஒரு ஆளும் அரசு அமைச்சர் அவங்க என்ன சொல்றாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, அல்லது 3ஆம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, காவேரி விவகாரம் அப்படின்னு வரும்போது எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. காங்கிரஸ், பிஜேபி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல எப்படின்னா, எல்லா கட்சியும் வாங்கயா தண்ணி வேணும்னு கேளுங்கய்யா அப்படின்னா, இங்க உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து கர்நாடகாவுக்கு போன் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடாத, அப்படி தண்ணி திறந்து விட்டினா அவனுக்கு தான் மக்கள் ஆதரவு வரும், அப்புறம் மக்கள் அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நாங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் பேசிட்டு இருக்கோம் இந்த திராவிட கூட்டம், இந்த திமுக. சோ மக்கள் இதுல இருந்து தெளிவா புரிஞ்சுக்கணும், திராவிட கட்சிகளை புறக்கணிக்கணும் அப்படின்னு. இந்த திராவிட கட்சிகளோட சுயநல அரசியல் தான் 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, அதே போல காவேரி பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளுக்கு காரணம் திராவிட கட்சிகளினுடைய சுயநல அரசியல் ஆட்சி தான். இவங்க சுயநலத்தை தூக்கி போட்டு இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடுறாங்களே, இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுமே அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு கிடையாது. அந்த எண்ணம் இருந்திருந்தா இவங்க அரசியலே பண்ணிருக்க மாட்டாங்க. அரசியல் பண்ணணுங்க, எதுல பண்ணணும்? மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ணிக்க. ஆனா நம்ம மாநிலத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேருங்கன்றோம். அதை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் செய்யவே மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னே புரியல. கர்நாடகாவில் இருக்க ஒற்றுமை இங்க தமிழ்நாட்டுல இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல இல்ல. இவங்களோட நோக்கம் என்னன்னா, இப்ப இவங்க விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியா இருக்காரா, இப்ப காவேரியில தண்ணி வந்துச்சுன்னா மக்கள் ஆதரவு விஜய்க்கு போயிடும். இப்ப நாளைக்கு வேற ஒரு கட்சி வந்தது அப்படின்னா, அந்த கட்சி இருக்கும்போது தண்ணி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஆதரவா போயிடுமே, மக்கள் அவங்கள பாராட்டுவாங்களே, அப்புறம் அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அவங்க தானே ஜெயிப்பாங்க, அப்ப நம்ம ஜெயிக்க முடியாதே அப்படிங்கிற அந்த சுயநல அரசியல் இதுதான் கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டை முன்னேற விடாம பண்ணுது. கிணத்து தவளைங்க மாதிரி. கிணத்து தவளை என்ன பண்ணும், ஒரு தவளை மேல ஏறிச்சுன்னா மற்ற தவளை எல்லாம் கீழே தள்ளி விடும். அதுதான் கிணத்து தவளையோட ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்முலா. அந்த மாதிரிதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்க முன்னேறக்கூடாது அப்படின்னு இவங்களும், இவங்க முன்னேறக்கூடாது அப்படின்னு அவங்களும் மாத்தி மாத்தி கீழே தள்ளி தள்ளி விட்டு இவங்க சுயநல அரசியல் செஞ்சதுனால இன்னைக்கு தமிழ்நாடு பக்கத்து மாநிலங்கள்ட்ட பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு, மற்ற மாநிலம் பார்த்து காரி துப்புற நிலைமைக்கு நாம வந்துட்டோம். இனிமேலாவது திராவிட கட்சிகளை புறக்கணித்து வேற புதிய கட்சிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய தலைவர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.